நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ஆயிருச்சு, 12 நாள் ஆயிருச்சு, இன்னும் மௌனமா இருக்காங்க, இன்னும் பதிலடி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சாரரை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, போரே செய்யக்கூடாது, போர் செய்தால் இந்தியாவுடைய எக்கனாமிக் பாதிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிரிகள் நம்மை தாக்கும் போது நாம திருப்பி அடிக்கலன்னு வச்சுக்கோமே, அப்போ நம்ம நாட்டின் மீது தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் பாகிஸ்தானை நாம சொல்லவே வேண்டாம். தொடர்ச்சியாக பயங்கரவாதத்தை உருவாக்கி நம்ம நாட்டுக்குள்ள இறக்கி அடிக்கக்கூடிய சதி திட்டங்கள்ல, சதி வேலைகள்ல தான் பாகிஸ்தான் ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு பல தாக்குதல்களை நாம சொல்ல முடியும். அப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுறது அப்படின்னா அது ஒரு வரம்பு இருக்கிறது. அதற்கு மேல நம்ம அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீது ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இறங்கி அங்க இருக்கக்கூடிய சுமார் 30க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவிக்கிறாங்க. இஸ்ரேல் போரே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுகள் கடந்த நிலையிலேயும் மிகப்பெரிய ஒரு போர் நடத்திட்டு இருக்காங்க. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போக்குல சென்றுகிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில யுக்ரைனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னுடைய நாட்டுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா அங்க ஒரு பெரிய ஒரு வாரம் நடத்திட்டு இருக்காங்க கடந்த 2 ஆண்டு காலமாக. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா உலக அரங்கில் ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும், அதாவது அமைதியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருந்தாலும், பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா யுக்ரைன் போர்லயே அங்க அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் எல்லை மீறி போகும்போது அடிக்கு அடி, உதைக்கு உத